வணக்கம் மக்களே, நான் உங்க தொங்கி டாக்ஸ். இன்னைக்கு ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். இன்னைக்கு சோசியல் மீடியா எல்லா நியூஸ் சேனலும் ஒரு ஊர் கவர் பண்ணதுன்னா அந்த ஒரு விஷயம் தான். ஒசூர் அவலப்பள்ளி டேம் கர்நாடகால இருந்து திறந்து விடப்படுகிற தண்ணியில கச்சாய கழிவுகளை சேர்த்து அணைச்சிட்டு இருக்காங்க. அதனால என்ன ப்ராப்ளம்னா, அந்த தண்ணி வரதுனால அந்த அவலப்பள்ளி டேம், நீங்க சில போட்டோஸ்ல நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. இதுல இருக்கிற மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் அந்த ஒசூர் மக்கள் பாதிப்புல வந்து இருக்கு. நிறைய மீன்கள், ஆயிரக்கணக்கான மீன்கள், ஏரி குளங்கள்ல இருக்க மீன்கள் எல்லாம் செத்து நீ கருவுது. இன்னைக்கு நாள்ல நிறைய கிணறுல வர தண்ணி எல்லாமே சோப்பு நிறைய மாறி இருக்கு. இதனால என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, வரப்போற ஜெனரேஷன்ல இதனால நிறைய பேர் இந்த தண்ணியை யூஸ் பண்றாங்க, சமைக்கிறாங்க, சாப்பிடுறாங்க. அதே மாதிரி ஒரு சூழ்நிலைனால இன்னைக்கு மீன்கள் சாவுது, நாளைக்கு மனிதர்கள் சாவாங்க. அதுதான் நிஜம். இதை நீங்க நம்புறீங்களா இல்லையான்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நாள் மனிதர்கள் தண்ணியை குடிச்சு மனிதர்களோட உடம்புலயும் போயிட்டு மனிதர்களும் சாவாங்க. அன்னைக்கு இந்த விஷயத்தை சீரியஸா பேசப்போம். இன்னைக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சென்ட் பண்ணும். இதை போய் அவங்க பாட்டா வச்சு அந்த ஒசூர் மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த தீர்வுக்கு நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ண மக்களே. நன்றி.